வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகேல 7வது லெசன் அரசாங்கங்களின் வகைகள் அப்படிங்கிற லெசன்லேருந்து 100 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6 லெசன்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தமிழுக்கும் இதே மாதிரி தலைப்பு வாரியாக ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதையும் உங்களோட ரிவிஷன் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே மேலே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, வாட்ஸ்அப்பு டெலகிராம் லிங்க், இந்த 2 பார்கோடு இருக்கு இல்லையா, இது வாட்ஸ்அப்கானது, இது டெலகிராம் லிங்க்குக்கானது. உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்றுக்கொன்னே வேணும், இல்லை மற்ற மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ இல்லை மற்ற டெஸ்ட்டு கூகுள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் டெஸ்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பிடிஎஃப் ஷேர் பண்ணுறது, இதெல்லாமே இந்த வாட்ஸ்அப்பு டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஏதாவது ஒன்றுலையோ இல்லை 2லையுமே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வயர்லெஸ் ரீசார்ஜபிள் மல்டி டிவைஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஓகேவா, இது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த கீபோர்டை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனு எந்த இதில் வேண்டாலும் ஈஸியாக வந்து வயர்லெஸ்ஸாக ஜஸ்ட்டு ப்ளூடூத் மூலமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டைப் பண்ணுறது எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஃபோனை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு ஃபோனுக்குள்ளேயே நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நார்மலான ரேஞ்சில் தான் இதோட ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ, நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ, வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து மல்டி டிவைஸ் கூட நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு போர்ட்டபுளாக இருக்கும். ஒரே டைமில் வந்து ப்ளூடூத்து இல்லை வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக ஃபோனு, டேபு, டெஸ்க்டாப்பு இப்படி எல்லாத்தையுமே கூட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கிட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணலாம். இதுக்கான லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ கீழே இந்த வீடியோக்கு கீழேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி விருப்பப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 7th லெசன் அரசாங்கங்களின் வகைகள். அது என்னடா 7th லெசன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 120 முக்கியமான லெசனுக்கு நம்ம ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 120 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசு என்றால் என்ன? அரசாங்கங்களின் வகைகள்னு ஒரு லெசன் படிக்க போகிறோம். அப்போ நம்ம அரசுனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, அரசின் நிர்வாக செயல்பாடுகளை செயற்படுத்தும் அமைப்பு. ஒரு அரசாங்கம், ஒரு அரசு எடுக்கிற நிர்வாக செயல்பாடு, ஓகேவா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதை செயல்படுத்துகிற ஒரு அமைப்பு தான் இந்த அரசு. செகண்ட் கொஸ்டின், அரசின் முக்கிய உறுப்புகள் என்ன? மெயினாக வந்து கவர்மெண்ட், அதுவும் நம்ம இந்தியாவில் 3 தான் வச்சுருக்கோம்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. 3வது, அரசு எந்தவற்றை செயல்படுத்துகிறது? மெயினாக கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா, அரசியல் அமைப்பை உருவாக்குறதும் அதில் இருக்க சட்டங்களை வந்து நிறைவேற்றுறதும், சட்டங்களை திருத்தம் பண்ணுறது, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. 4th கொஸ்டின், அரசு எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறது? அதோட மெயின் நோக்கம் மக்களின் பொது நலனுக்காக. 5th கொஸ்டின், அரசாங்கத்தின் முக்கிய பணிகள் என்ன? கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துதல். மக்களுக்கு தேவையான அந்த சிச்சுவேஷனில், இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்காக கொள்கைகளை உருவாக்கி அதை நடைமுறையும் படுத்துறது தான் இதோட முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாமே. 6வது கொஸ்டின், அரசாங்கம் எத்தனை வகைப்படும்? அரசாங்கத்தை மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அது எது எது அப்படின்னா, அந்த 4 வகைகள் என்ன அப்படின்னா, ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, நாடாளுமன்ற ஆட்சி, அதிபர் ஆட்சி அப்படின்ட்டு 4 வகையாக கவர்மெண்ட்டை பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 4 வகையுமே ஒரே நாட்டில் இருக்காது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கும். 8வது கொஸ்டின், அரசு என்ற சொல்லின் மூல மொழி என்ன? இது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, 2 வகையானது. ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்தும் வந்திருக்கும், லத்தீன் மொழி சொல்லிலிருந்தும் வந்திருக்கும். ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நடத்தும் போதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது 2 வார்த்தை, ஃப்ரெஞ்சு வார்த்தையில் இருக்கிற கவர்னர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து இந்த அரசுன்றது வந்திருக்கலாம், கவர்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2வது லத்தீன் மொழியில் குப்பர்னர்,
குப்பர்னர்ன்னு சொல்லுவாங்க. அந்த குப்பர்னர் அப்படின்ற வார்த்தையில இருந்து இது வந்திருக்கலாம். அப்படின்ற 2 கருத்துமே இதுல இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரெஞ்சுல இருக்க கவர்னர், லத்தீன்ல இருக்க குப்பர்னர். ஓகேவா? கவர்னருக்கு அர்த்தம் தெரியும். குப்பர்னர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப? இந்த பாருங்க அடுத்த கொஸ்டின் அதான் குடுத்துருக்கேன். குபர்னர் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா, ஆட்சி செய் அல்லது வழிநடத்து அப்படின்னு அர்த்தம். இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் அதாவது ஒரு பகுதிய வந்து ஆட்சி பண்ணு அப்படின்ற மீனிங். இந்த மாரி எல்லா வகையிலயும் வர்றது தான் இந்த குப்பர்னர்ன்ற வார்த்தை. அப்ப அதுலருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. 10th கொஸ்டின் பாருங்க. மிகவும் பழமையான அரசாங்கம் எது? பழமையான அரசாங்கம்டா முடியாட்சி தான் பழமையான அரசாங்கமா இருந்திருக்கு. அதுவும் மெயினா எங்க இருந்திருக்கு? ஐக்கிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா? ஐக்கிய அரபு நாடுகள், ஐக்கிய பேரரசுகள்ல வந்து இந்த முடியாட்சி மிகவும் பழமையான ஒரு அரசாங்கமா இருக்கு. இப்பயுமே நெறைய யுஏஇ கண்ட்ரீஸ்லலாம் இன்னமும் முடியாட்சி அதிகாரம் தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அடுத்தது முடியாட்சியில் அரசின் தலைவரா யாரு இருப்பாங்க? அப்படின்னா, ஒரு அரசரோ, இல்ல மகாராணியோ, அரசரோ, அரசியோ இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் முடியாட்சி. தனிநபர் ஆட்சின்றதும் இதே மாதிரி தான் வரும். ஒரு தனி நபருக்கு கீழ தான் அந்த மொத்த அதிகாரமும் இருக்கும். ஆனா, அது அந்த ஆள் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா, முடியாட்சின்னு வந்துட்டா, அந்த ஆள் வந்து ராஜாவா தான் இருப்பாங்க. அந்த நாட்டோட ராஜாவா இருப்பாங்க. 12வது கொஸ்டின். அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி எது? அதாவது இப்ப ஆங்கில ஆட்சி இங்கிலாந்துல நடந்துச்சு இல்லையா? அதுவும் முடியாட்சி தான். ஆனா, அவங்கது வந்து எப்படின்னா, அரசு தலைமை இருக்கும். இந்த மாரி ஒரு ராஜாவோ, ராணியோ தலைமை ஏற்பாங்க. ஆனா, அவங்களுக்கு கீழ சட்டம் இயற்றுறதுக்கு, அத செயல்படுத்துறதுக்கு ஒரு பார்லிமென்ட்டும் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் ஆங்கில முடியாட்சின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்தது இதுதான். இங்கிலாந்து இளவரசி, இங்கிலாந்து மகாராணி பேரறிக்கை வெளியிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கு கீழ அ நெறைய பேர் வைஸ்ராய் அப்படிலாம் இருந்து தான் ஆ ஆட்சிகள கொண்டு வருவாங்க. சட்டங்கள் இயற்றுவாங்க. ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கீழ. அப்படி இருக்கிறது வந்து 2மே இருக்கிறது ஆங்கில முடியாட்சி. அடுத்தது ஒற்றையாட்சி முறை என்றால் என்ன? தெரியும். ஒற்றையாட்சி முறைனா ஒருத்தர் பண்றது கிடையாது. ஒரு ஒரு குழு கிட்ட அதாவது மத்திய அரசு அப்படின்னு இருக்குன்னா, முழு சுதந்திரமும், முழு அதிகாரமும் மத்திய அரசுகிட்டயே இருக்கிறது. ஓகேவா? அதுக்கு கீழ இருக்கிற மாநிலங்கள், மாகாணங்கள்லாம் பெருசா முடிவு எடுக்க முடியாது. சுயமா வந்து செயல்பட முடியாது. சென்ட்ரல்ல என்ன சொல்றாங்களோ அத தான் கேட்டாகணும். இதுதான் ஒற்றையாட்சி முறை. இந்த ஒற்றையாட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான், இலங்கை இதெல்லாமே சொல்லலாம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகார பகிர்வே இருக்காது. மொத்த அதிகாரமும் அந்த சென்ட்ரல்ல இருக்கவங்க கையில தான் இருக்கும். ஓகே. இதுதான் ஒற்றையாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. பெரும்பாலும் இந்த ஒற்றையாட்சி முறையில வந்து எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்கும். அங்க இருக்க மக்களுக்கு அ ஒட் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். 2 இடத்துல சிங்கிள் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்க முடியாது. ஒற்றையாட்சி முறையில் அதிகாரம் எங்கே இருக்கும்? மத்திய அரசுல இருக்கும். நான் சொன்னது தான். ஒற்றையாட்சி முறையில் நிர்வாக அமைப்புகள் என்ன செய்கின்றன? இந்த ஒற்றையாட்சி முறையில எப்படி இருக்கும்னா, மத்திய அரசு வழங்கிய அதிகாரத்தை மட்டுமே செயல்படுத்தும். 16th கொஸ்டின். ஒற்றையாட்சி முறையின் உதாரண நாடுகள். நான் சொன்னேன்ல இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை. ஒற்றையாட்சி முறையின் முக்கிய அம்சம் அதிகார மையப்படுத்தல். மொத்த அதிகாரத்தையும் ஒரு மையத்துல குவிச்சு வைக்கிறது. ஒற்றையாட்சி முறையில் எத்தனை அரசுகள் உள்ளன? ஒற்றையாட்சின்னு வந்துருச்சு. அப்போ ஒரே அரசு தான் இருக்க முடியும். ஆனா இப்படி இருந்தும் ஒற்றையாட்சி முறையில நன்மையும் இருக்கு. அது எந்த நன்மை? அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, விரைவான முடிவெடுத்தல். ஒரே ஒருத்தர் தான் டெசிஷன் எடுக்க போறாரு. அவங்க கையில தான் அதிகமா அதிகாரம் இருக்குன்னும்போது, டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஓகேவா? எந்த ஒரு இதையும் டிலே பண்ண ஆகாது. எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு முடிவெடுக்க முடியும். அப்ப இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, குறைந்த செலவு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா எலக்ஷன் நடத்தி, எல்லாரோட ஒப்பீனியன் வாங்கி, அந்த மாரிலாம் பண்ணாம, அவங்களே முடிவெடுத்து, அவங்களே டக்கு டக்குன்னு பண்றதுனால செலவுகள் குறையுது. 21வது கொஸ்டின். ஒற்றையாட்சி முறையில் அரசியலமைப்பு திருத்தம் எப்படி? அரசியலமைப்பு திருத்தம் பண்றது ஈஸியா, கஷ்டமா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எளிதாக செய்ய முடியும். ஏன்னா, அவங்க டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க. வேற யார்ட்டயும் அவங்க ஒப்பீனியன் கேட்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா, நம்ம இதில மக்களவைட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும். திரும்ப மாநிலங்களவை அத ஒத்துக்கிறணும். இவங்க சைன் பண்ணணும். அவங்க சைன் பண்ணணும். குடியரசுத் தலைவர் சைன் பண்ணணும். இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா, அங்க அப்படி கிடையாது. ஒரு சட்டத்த திருத்தணுமா, அந்த மைய அதிகாரத்தில இருக்கிற ஒருத்தர் நெனச்சா,
டக்குன்னு மாத்திர முடியும். அதனால எளிதாக செயலா இருக்கு. 22வது கொஸ்டின். ஒற்றையாட்சி முறையின் ஒரு குறை என்ன? அப்ப இதுல டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, பெரிய நாடுகளுக்கு பொருத்தமற்றது. நம்ம இந்தியா மாதிரி பெரிய நாடுகளுக்கு மொத்தமா 140 கோடி பேர ஒரே ஆளு மத்தியில இருந்துகிட்டு முடிவெடுத்து டக்கு டக்குன்னு எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. 23வது கொஸ்டின். ஒற்றையாட்சி முறையில் எந்த ஆபத்து உள்ளது அப்படின்னா, மத்திய அரசின் சர்வாதிகாரம். ஒருவேளை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த ஆளு, முக்கியமானவங்க வந்து அந்த டீமு சர்வாதிகாரம் படைச்சவங்களா இருந்தாங்கன்னா, முழு கட்டுப்பாடும் அவங்க கைக்கு போயி, ஹிட்லர் மாதிரியோ, இப்ப மோடி மாதிரியோ, முழு அதிகாரத்தையும் அவங்க கையில எடுத்துட்டு, அவங்க இஷ்டத்துக்கு நாட்ட கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஒற்றையாட்சி முறையில் உள்ளூர் பிரச்சனைகள் என்ன ஆகலாம்? புறக்கணிக்கப்படலாம். இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மெயினா இருக்கிற அப்ப என்னன்னா பெரிய பெரிய விஷயங்கள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர, ரொம்ப லோக்கலா உள்ள இறங்கி, லோக்கல் பஞ்சாயத்து, உள்ளூர் விஷயங்கள்ல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால தலையிட முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்கலாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஓகேவா? அவங்கலாம் நெக்லிஜிபிள் ஆயிருவாங்க. 25வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி அம்சம் ஒன்று என்ன? நம்மதுல வலுவான மத்திய அரசு. ஒற்றையாட்சி அம்சம்னு ஒண்ணு இருக்கான்னா இருக்கு. ஏன்னா, மா நம்ம நம்ம இரட்டை ஆட்சி தான். மத்திய அரசும், மாநில அரசும் பகிர்வுல தான் நம்ம நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மத்திய அரசுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அதிகமா இருக்கு. ஓகேவா? அதிகமான வலு குடுக்கறனால, அதுல நம்மதுலயும் ஒரு ஒற்றையாட்சி அம்சம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை இருக்கிறதா? சிட்டிசன்ஷிப் இந்தியாவுல எப்படி? நம்ம இரட்டை ஆட்சி முறையா இருந்தாலும், கூட்டாட்சி முறையா இருந்தாலும், நம்ம இதுல ஒற்றை குடியுரிமை தான். நான் போய் இப்ப இன்னொரு நாட்டுல சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்குறேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற குடியுரிமை எனக்கு கேன்சல் ஆயிரும். எங்க ஒரு இடத்துல தான் நான் வச்சுக்க முடியும். ஆனா அமெரிக்காவுலலாம் அப்படி கிடையாது. இரட்டை குடியுரிமை வாங்குவாங்க. ஒரு சில நாடுகள்ல அந்த நாட்டுக்குள்ளேயே மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமை, மத்தியில ஒரு குடியுரிமைன்னு 2 வச்சிருப்பாங்க. ஓகே. 27வது கொஸ்டின். இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு எப்படி? நீதித்துறை எப்படி இருக்கும்னா, ஒருங்கிணைந்த நீதித்துறையா இருக்கும். அது என்ன ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா, 1க்கு கீழ 1 தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் மேல, அதுக்கு கீழ எல்லா ஹை கோர்ட்டும் வரும். அதுக்கு கீழ பிரான்ச் கோர்ட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு கீழ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரும். இந்த மாதிரி கீழ கீழ டிவிஷனல் கோர்ட், பெஞ்ச் கோர்ட்டுன்னு இப்படி கீழ கீழ வருமே தவிர, இது தனி அமைப்பு, இது தனி அமைப்பாலாம் போகாது. ஒருங்கிணைந்து தான் செயல்படும். இதிலிருந்து இது, இதிலிருந்து இதுன்னு போறது. இதுதான் ஒருங்கிணைந்தது. 28வது கொஸ்டின். அகில இந்திய சேவைகள் யாரால் நிர்வகிக்கப்படுகின்றன? இந்திய அளவுல ஒரு சர்வீஸ் அப்படின்னா, அத மத்திய அரசு தான் பார்த்துக்கிறோம். மாநில ஆளுநர்கள் யாரால் நியமிக்கப்படுகின்றன? மத்திய அரசுனால நியமிக்கப்படுறவங்க தான் மாநில ஆளுநர்கள். மாநில ஆளுநரா இருந்தாலும் நம்ம ஸ்டேட் நம்ம வந்து டிசைட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்றது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செலக்ட் பண்ணும். குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். கூட்டாட்சி முறை என்றால் என்ன? இப்போ ஒற்றையாட்சி பார்த்துட்டோம். அப்ப கூட்டாட்சினா எப்படி இருக்கும்? மத்திய அரசும், மாநில அரசுகளுக்கு இடையில அதிகார பகிர்வு இருக்கும். எந்த ஒரு அதிகாரத்தையும் அவங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு கீழ, இதுக்கெல்லாம் நீ பார்த்துக்கோ, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. கூட்டாட்சி முறையில் 2 அரசுகள் என்னன்னா, தேசிய அரசு, மாநில அரசு. தேசிய அரசு பாருங்க நெறைய இடத்துல உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு, தேசிய அரசு, மாநில மத்திய அரசு, தேசிய அரசு, மைய அரசு, ஒன்றிய அரசு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ட குறிக்கிற வார்த்தைகள் தான். இதுல எத குடுத்தாலும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. அதே மாதிரி பிராந்திய அரசு, மாநில அரசு, மாகாண அரசு இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ட குறிக்கிற வார்த்தைகள். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வார்த்தை குடுத்துருப்பாங்க. அப்ப இது வேற ஏதோ அப்படின்னு நெனச்சு கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. 32வது கொஸ்டின். கூட்டாட்சி முறையின் உதாரண நாடுகள் என்ன? கூட்டாட்சி முறைக்கு எந்த நாட்ட சொல்லலாம்? அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா. ஓகேவா? சுவிட்சர்லாந்து, ஈவன் கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா இது எல்லாமே கூட சொல்லலாம். நம்ம இந்தியாவும் சொல்லலாம். கூட்டாட்சி முறையோட முக்கிய அம்சம் அதிகார பகிர்வு. இது தெரியும். ஏன்னா, உங்களுக்கு மெயின்ஸ்க்கு போகும்போது இந்த அதிகார பகிர்வு, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி முறைகள பத்தின கொஸ்டின் இல்லாத மெயின்ஸ் கொஸ்டினே இருக்காது. ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல இத பத்தி நீங்க எழுதுற மாரி கொண்டு வந்துருவாங்க. அதோட அட்வான்டேஜ பத்தி எழுத சொல்லுவாங்க. இல்ல அது எந்த நாட்ல இருக்கு? இல்ல அதோட தன்மை எப்படி இருக்கும்? கூட்டாட்சி முறையோட தன்மை. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நீங்க புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அங்க போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
நெக்ஸ்ட் கூட்டாட்சி முறையில் மத்திய அரசை என்ன என்று அழைப்பார்கள்? தேசிய அரசு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? மாநில அரசுக்கு வேற என்ன பேரு? மாகாண அரசுன்னு சொல்லலாம். பிராந்திய அரசுன்னு சொல்லலாம். கூட்டாட்சி முறையின் நன்மை என்ன அப்படின்னா, உள்ளூர் சுய ஆட்சி. நம்ம கூட்டாட்சி முறையின்னும் போது, இப்போ ஒரு மாநிலத்துக்கும் அதிகாரம் தரும்போது, அவங்க மாவட்டங்கள் மாவட்டங்கள் வந்து உள்ளூர்ல இருக்க ஒவ்வொரு கிராமத்து வரைக்கும் அ நடக்கிற பிரச்சனைகள வந்து டீப்பா கவனிக்க முடியும். கூட்டாட்சி முறையின் மற்றொரு நன்மை என்ன அப்படின்னா, பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானது. இந்த பெரிய பெரிய நாடுகளுக்கு இந்த கூட்டாட்சி முறை தான் செட் ஆகும். ஏன்னா, அ 1000 சிட்டி இருந்தா கூட, அந்த 1000 ஸ்டேட் இருந்தா கூட, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆள டிவைட் பண்ணிட்டு, அவங்க பொறுப்பேத்து அந்த மொத்த பேருக்கும் ஒரு ஹெட்டுன்னும்போது, ஈஸியா வந்து நம்ம வந்து அந்த நாட்ட முழுக்க கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல 2000 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒரே ஒரு ஹெட் மாஸ்டர போட்டு, பிரின்சிபல போட்டு அந்த மொத்த 2000 பேரையும் பார்த்துக்க முடியுமா நம்ம? முடியாது இல்லையா? அப்ப பிரின்சிபல் இருக்கணும். இல்ல ஓராசிரியர் பள்ளின்னு இப்பலாம் ஸ்கூல் வந்துருச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அங்க மொத்தமே 30 பிள்ளைங்க தான் இருக்கும். அங்க எல்லாம் ஒரே டீச்சர் தான். அவங்க தான் கிளாஸ் டீச்சர், அவங்க தான் ஹெட் மாஸ்டர், அவங்க தான் எல்லாமேவும் இருப்பாங்க. அது ஓகே. ஏன்னா, அங்க ஸ்ட்ரென்த் கம்மி. ஆனா, 2000 பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூல்ல எதையுமே ஒரே ஒரு பிரின்சிபலால மெயின்டெயின் பண்ண முடியுமா? அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பிரின்சிபல் இருக்கணும், ஒரு வைஸ் பிரின்சிபல், அவங்களுக்கு கீழ ஹெச்ஓடிஸ், அவங்களுக்கு கீழ டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸு, அவங்களுக்கு கீழ அசிஸ்டன்ட் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஆள போட்டு தான் டிவைட் பண்ணணும். இதே மெத்தட் தான் நாட்டிலயும். அளவான மக்கள் தொகை இருக்கிற இடத்துல, ஒரே ஒரு கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணிருது. ஆனா, மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடத்துல, இந்த மாரி அதிகார பகிர்வு இருக்கிற கூட்டாட்சி முறை தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கூட்டாட்சி முறையின் ஒரு குறை என்ன? குறை என்னன்னா, அதிகமா செலவாகும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பணத்த பிரிச்சு குடுக்கணும். அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கணும். மக்கள் தொகை ஆல்ரெடி அதிகமா இருக்கிறதுனால, அவங்களுக்கு செலவு. எலக்ஷன் நடத்தும்போது அதுக்கு செலவு. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின். கூட்டாட்சி முறையில் ஏற்படும் பிரச்சனை என்ன? மத்திய, மாநில முரண்பாடு. மத்திய அரசுக்கும், மாநில அரசும் ஒத்து போயிட்டா பிரச்சனையே இல்ல. ஆப்போசிட்டான கட்சிகள் வந்து மத்தியிலயும், மாநிலயும் அமையும்போது, அந்த இடத்துல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன எடுத்துக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹெட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெட்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. அதனால தமிழ்நாடு பல விதத்தில பாதிக்கப்படுது. அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்து போற நார்த் சைடு இருக்கிற ஸ்டேட்லலாம் நல்லா வாழுது. ஓகேவா? இதெல்லாமே அந்த கூட்டாட்சி முறையில இருக்க பிரச்சனைகள். கூட்டாட்சி முறையில் குடியுரிமை எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் இரட்டை குடியுரிமை தான் இருக்கும். ஆனா, நம்ம இந்தியால ஒற்றை குடியுரிமை தான் குடுத்துருக்கோம். ஒற்றையாட்சி முறையில் குடியுரிமை எப்படி இருக்கும்னா, ஒரே குடியுரிமை இருக்கும். கூட்டாட்சி அரசியல் அதிகாரம் எப்படி இருக்கும்னா, பகிரப்பட்டிருக்கும். ஒற்றையாட்சி அதிகாரத்தில வந்து மையப்படுத்தப்பட்டிருக்கும். நாடாளுமன்ற ஆட்சி முறை என்றால் என்ன? நிர்வாகம் சட்டமன்றத்திற்கு பொறுப்பானதா இருக்கும். அதாவது நாடாளுமன்றம் மூலமா சட்டங்கள் இயற்றப்படும். ஒரு தனி மனிதரால சட்டம் இயற்றவோ, மாற்றவோ, திருத்தம் செய்யவோ முடியாது. நாடாளுமன்றத்தின் வழியா அத செய்வாங்க. அப்ப நாடாளுமன்றத்துக்கும், பிரதமருக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, பிரதமர், பிரதமர் மட்டும் தான். ஆனா பார்லிமென்ட்ன்னு வரும்போது, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், சபாநாயகர் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பார்லிமென்ட். எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவா இருக்கும். நாடாளுமன்ற ஆட்சி முறை வேறு என்ன பெயர்? அமைச்சரவை அரசு. நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்டின்னா, அமைச்சரவை அரசுன்னு சொல்லலாம். வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம்னு சொல்லலாம். பொறுப்பு அரசாங்கம்னு சொல்லலாம். இது எல்லாமே நாடாளுமன்ற முறை தான். இந்த நாடாளுமன்ற முறை எங்க நடக்குது? இந்த நாடாளுமன்ற முறை இப்ப லீகலா இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் எங்க அப்டின்னா, இந்தியா, பிரிட்டன், ஜப்பான், கனடா இதெல்லாமே சொல்லலாம். அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சியில நிர்வாகத்தின் தலைவரா யார் இருப்பாங்க? அதாவது அரசின் தலைவர் எப்பயுமே நம்ம நாட்டுல குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர், நிர்வாகத் தலைவர், நிர்வகிக்கிறவரு. ஓகேவா? உண்மையான தலைவர் இதெல்லாமே பிரதமர். ஓகேவா? அதாவது அரசின்படி தலைவர், பெயரளவில் தலைவர் இதெல்லாம் குடியரசுத் தலைவர் வருவாரு. அரசாங்கத்தின் தலைவர், நிர்வாகத்தின் தலைவர், உண்மையான தலைவர்ன்னு கேட்டா பிரதமர் வருவாரு. ஏன்னா, அவர்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தில வந்து தாத்தா இருப்பாரு. ரிட்டயர் ஆகி வயசான ஒரு தாத்தா. 70 வயசு தாத்தா. அவரோட பையன் ஒரு 40, 45 வயசு. அவங்க பசங்க, பேர குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்க குடும்பத்தில யாருப்பா தலைவருன்னு கேட்டா, அந்த 70 வயசு
தாத்தாவ தான் தலைவர்ன்னு சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு. ஆனா, உண்மையிலேயே அந்த வீட்டோட நிர்வாகம் யார் கையில இருக்கும்? பையன் கையில இருக்கும். அந்த 45 வயசு பையன் கை தான் அவங்க தான் சம்பாரிப்பாங்க. அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான். நம்ம இந்தியாவோட தலைவர் குடியரசுத் தலைவர் தான். பட் நிர்வாகம், அதிகாரம், பொறுப்பு எல்லாமே இருக்கிறது பிரதமர் கையில. 50வது கொஸ்டின். நாடாளுமன்ற ஆட்சியின் முக்கிய அம்சம் என்ன? பெரும்பான்மை கட்சி ஆட்சி பெறும். ஓகேவா? ஜெயிச்சு பெரும்பான்மை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் கட்சியோட ஆட்சி வந்து அவங்களோட தான் இருக்கும். நாடாளுமன்ற ஆட்சியில அமைச்சரவைக்கு என்ன பொறுப்புனா, கூட்டு பொறுப்பு. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லா விஷயத்திலயும் முடிவெடுப்பாங்க. அவங்க வந்து எந்த மினிஸ்டர்ஸும் தனிச்சு செயல்பட முடியாது. நாடாளுமன்ற ஆட்சியின் மற்றொரு அம்சம் என்னன்னா, பிரதமரின் தலைமை. பிரதமர் தலைமையில ஒரு அமைச்சரவையை உருவாக்குறது. நாடாளுமன்ற ஆட்சியோட நன்மை என்ன? பொறுப்பான அரசு இருக்கும். ஏன்னா, ஒருத்தர் தலைமையில இல்லாம, ஒரு டீமோட தலைமையில நாடாளுமன்றம் இருக்கும்போது, ஒரு ஆட்டோமேட்டிக்கா பொறுப்புணர்வு வந்துரும். நாடாளுமன்ற ஆட்சியின் மற்றொரு நன்மை, சர்வாதிகாரம் தடுக்கப்படுது. நெறைய பேர் அதுல இருக்கிறதுனால, ஒருத்தரோட டாமினேஷன் மட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருக்கு அவங்க கட்டுப்பட வேண்டி வந்துருது. நாடாளுமன்ற ஆட்சியின் குறை என்ன அப்படின்னா, நிலையற்ற அரசு. ஒருவேளை அந்த மினிஸ்டர்லாம் சேர்ந்து எப்ப வேணாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியவே கவுக்க முடியும். அந்த ஒரு நிலை எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது ஒரு நிலையற்ற அரசாங்கமா தெரியுது நம்மளுக்கு. நாடாளுமன்ற ஆட்சியின் மற்றொரு குறை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியற்ற கொள்கைகள். அதிபர் மக்களாட்சி முறை என்றால் என்ன? இது வந்து அந்த அதிபர் மக்கள் இப்ப இதுவரைக்கும் பார்த்த நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்தியாவே நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நீங்க படிங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது ரிலேட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா. இனி வர்றது வந்து அதிபர் மக்களாட்சி முறை. மொத்தமே நாடாளுமன்ற ஆட்சி முறையில 2 டைப் இருக்கும்பா. ஒண்ணு நாடாளுமன்ற ஆட்சி முறை, இன்னொன்னு அதிபர் மக்களாட்சி முறை. அந்த அதிபர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதிபர் மக்களாட்சி முறைன்னா என்ன அப்படின்னா, சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாத நிர்வாகம். பார்லிமென்ட், சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதுல தலையிடாது. அதிபர் தான் முடிவெடுப்பாரு. இது எங்க அப்படின்னா, அமெரிக்கா. எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவ நீங்க எதுக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை எல்லாத்துலயுமே இது இருக்கு. நீங்க வந்து ஞாபகம் வைக்க, படிக்க, ரிலேட் பண்ணிக்கிற அமெரிக்காவை ஞாபகமா வச்சுக்கோங்க. பாருங்க. அதிப அ ஆட்சி நடைமுறையில் உள்ள நாடுகள் அமெரிக்கா, பிரேசில். அதிபர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா, வாக்காளர் மன்றம். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேர்வர் குழு, ஒரு டீம் மாதிரி இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸால செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதிபர் பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 4 ஆண்டுகள். நம்ம பிரதமருக்கு இங்க குடியரசுத் தலைவர், பிரதமருக்கெல்லாம் 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனா அதிபர் ஆட்சிக்கு அதுல வந்து 4 ஆண்டுகள் தான். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடந்துரும். அதே மாதிரி 2 தடவைக்கு மேல அவங்க அதிபரா இருக்க முடியாது. நம்ம நாட்டுல அப்படி இல்ல. எத்தன வருஷம் ஆனாலும் அவங்க திரும்ப திரும்ப பிரதமர் ஆகலாம் இல்லையா? ஆனா அங்க அப்படி கிடையாது. 2 தடவைக்கு மேல அதிபர் ஆக முடியாது. அதிபர் அமைச்சரவை என்ன என்று அழைக்கிறார்கள்? கிச்சன் கேபினட். அந்த அதிபரை சுத்தி இருக்கிற அந்த டீம் அமைச்சரவைக்கு என்ன பேரு? கிச்சன் கேபினட். அமெரிக்கால இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம இதுல பிரதமரை சுத்தி இருக்கிற முக்கியமான அந்த மினிஸ்டர்ஸ் இருக்கிற குழுவுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அங்க கிச்சன் கேபினட்ன்னு சொல்றாங்க. 62வது கொஸ்டின். அதிபர் ஆட்சியில் அதிகாரங்கள் எப்படி இருக்கும்? 3 பிரிவா அங்கேயும் பிரிச்சிருப்பாங்க. நம்ம நாட்டுல மாதிரியே தான். அது என்னென்ன அப்படின்னா, சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. அதிபர் ஆட்சினால என்ன நன்மை அப்படின்னா, ஜனநாயகமான நாடா இருக்கும். அதிபர் ஆட்சியின் மற்றொரு நன்மை என்னன்னா, முடிவெடுத்தலை மேம்படுத்துகிறது. முடிவெடுக்க முடியுது டக்குன்னு. அதிபர் ஆட்சியின் குறை என்ன? சர்வாதிகாரம் உருவாக வாய்ப்பு. இப்ப ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காருல்ல, மக்கள் எல்லாமே வேணாம் அப்படின்னு சொன்னா கூட கேட்காம பண்றாரு இல்லையா? அதுதான் சர்வாதிகாரம். அதாவது சர்வ அதிகாரத்தையும் அவரே எடுத்துக்கிறது. அதிபர் ஆட்சியில் நிர்வாகமும் சட்டமன்றமும் எப்படி இருக்கும்? நிர்வாகம் தனியா, சட்டமன்றம் தனியா, தனித்தனி அமைப்புகளா இருக்கும். ஆனா நம்ம இதுல நாடாளுமன்றத்துல அப்படி கிடையாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிற ஒரு லிங்க்டா தான் இருக்கும். நாடாளுமன்ற மற்றும் அதிபர் முறையில் முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா, அப்ப பார்லிமெண்ட்டுக்கும் இந்த அதிபர் முறைக்கு என்ன வித்தியாசம்? மோஸ்ட்லி எல்லாமே சேமா இருக்கும். இந்த அதிகார பிரிவு மட்டும் வித்தியாசமா இருக்கும். இங்க அதிகாரம் முழுக்க அதிபர் கையில இருக்கும். இங்க நாடாளுமன்றத்துல இருக்க மொத்த டீம் கையில இருக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதிபர் முறையில் அரசாங்க தலைவர் யாருன்னா அதிபர் தான். ஆனா நாடாளுமன்ற முறையில அரசாங்கத்தோட தலைவர் பிரதமர்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடாளுமன்ற முறையில் அரசின் தலைவர்னு கேட்டா குடியரசுத் தலைவர், அரசாங்கத் தலைவர்னா பிரதமர். இந்தியாவில் எந்த ஆட்சி முறை உள்ளது? இன்ன வரைக்கும் படிச்சோம். நாடாளுமன்ற ஆட்சி முறை. 72வது கொஸ்டின். இந்தியாவில் அதிகாரங்கள் எவ்வாறு பகிரப்படுகின்றன? மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே. மத்திய மாநில உறவு எத்தனை வகை? மத்திய மாநில உறவுகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த உறவுகளை பத்தின கொஸ்டின் இல்லாத பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரோ மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரோ இருக்கவே இருக்காது. 3 வகையான மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்க உறவு 3 வகையா பிரிக்கப்படுது. அது என்ன? சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவு. இந்த ஒவ்வொன்றுக்குமான ஆர்டிக்கிள் ரொம்ப 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 முக்கியம். சட்டமன்ற உறவு எந்த அரசியலமைப்பு பிரிவுகளை கொண்டது அப்படின்னா ஆர்டிக்கிள் 245 இருந்து 255 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கிள் வந்து சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லுது. யாருக்கு? நம்ம இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் இருக்க சட்டமன்ற உறவுகள். அதே இது நிர்வாக உறவை பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் என்னன்னா 256 இருந்து 263 வரைக்கும். நிதி உறவை பற்றி சொல்கிறது என்னன்னா 294 இருந்து 268 வரைக்கும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்குன்னு இல்லை ஷார்ட்கட் வச்சு கூட படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்ததும். பட்டியல். மத்திய பட்டியலில் எத்தனை துறை இருக்குது? மாநில பட்டியலில் எத்தனை இருக்குது? பொது பட்டியலில் எத்தனை? மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொது பட்டியலில் 52 துறைகளை பிரித்து வச்சுருக்காங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த மத்திய மாநில பட்டியலில் இருக்க துறைகளோட நம்பர்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிறது தான் இது. இந்த முன்னாடி இருந்தது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு லெசன்லேயே நம்மளுக்கு அரசியலமைப்பு லெசன்லேயே இது வரும். நீங்கள் அதை ஆன்சரை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. அடுத்து 81வது கொஸ்டின். மத்திய பட்டியலில் உள்ள ஒரு துறை என்ன? அதில் மத்திய பட்டியலில் இருக்க ஏதாவது ஒரு துறைக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் பாதுகாப்பு துறை, டிஃபென்ஸ் சொல்லலாம் மெயினாக. இன்னொன்று வெளிநாட்டு விவகாரம், ஓகேவா? அந்த ஃபாரின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை நிர்வகிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாமே. ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. மாநில பட்டியலுக்கு உதாரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கூட ஆந்திரா போலீஸ்க்கு ஒரு மாதிரி, கர்நாடகா போலீஸ்க்கு ஒரு மாதிரி, தமிழ்நாடு போலீஸுக்கு இருக்கும். ஏன்னா அது எல்லாமே மாநில பட்டியல் அவங்க டிசைட் பண்ணுறது. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா விவசாயம் சொல்லலாம் மெயினாக. இதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்கிறது மெயின்ஸில் நீங்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக எழுத வேண்டி வரும். பொதுப்பட்டியலில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ பொதுப்பட்டியலுக்கு உதாரணம்னா திருமணம் மற்றும் விவாகரத்து, ஓகேவா? அதனால் பொதுப்பட்டியலில் வந்து மேரேஜை பற்றினதும் விவாகரத்தை பற்றியும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முடிவெடுக்கலாம். இங்கே எனக்கு ஒழுங்கான ரிசல்ட் கிடைக்கலன்னா நான் சென்ட்ரல் லெவல் வரைக்கும் போகலாம். 86வது கொஸ்டின். பொதுப்பட்டியலுக்கு மற்றொரு உதாரணம் பொருளாதார திட்டமிடல். இந்த எக்கனாமிக் லெவலாக வந்து பிளானிங் கமிஷன்லாம் உருவாக்குறது இதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கும். அடுத்தது, ஆனால் இன்னொன்று நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இந்த மாதிரி அதிகாரங்களை பிரித்து வச்சுருக்காங்க, உறவுகளை பிரித்து வச்சுருக்காங்க, பட்டியல்களை பிரிச்சுருக்காங்க, ப்ராப்பராக பிரிச்சுட்டாங்க. அப்போ ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா இது சட்டப்படியே சொல்லப்பட்டது தான். பட் இருந்தாலும் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரத்தை ஈக்குவலாக பிரித்தாலும் பட்டியல்லையோ இல்லை ஒரு சட்டத்திலேயோ முடிவெடுக்கும் போது 2 பேரும் ஒத்து போயிட்ட பிரச்சனையே இல்லை. ஒத்து போகாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் 2 பேருக்கும் இவங்க சொல்கிற கருத்தும் மேட்ச் ஆகலைன்னா இறுதியாக மத்திய அரசு என்ன முடிவெடுக்குதோ அதுதான் இறுதி முடிவாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துட்றேன், உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பேன், உன்னோட ஒப்பீனியன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்குவேன், ஓகே. ஆனால் இல்லை, என் ஒப்பீனியனுக்கு உன்னோடது முற்றிலுமாக மாறுபட்டு இருக்குது, எனக்கு ஆப்போசிட்டாக நீ நிற்கிற அப்படின்னா கடைசியில் நான் எடுக்கிற முடிவு தான் முடிவு. அப்படி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கு. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே மத்திய அரசுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது, இது ஒரு ஒற்றையாட்சி முறை அம்சம் கொண்டதாகவும் இருக்குது சில நேரம்னு படித்தோம் இந்தியாவோட. புரியுதா? ஓகே. ஜிஎன்ஹெச் என்றால் என்ன? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்.
ஓகேவா? மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜிஎன்ஹெச். ஜிஎன்ஹெச் யாரால் உருவாக்கப்பட்டது? பூட்டானோட 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுங் அப்படிங்கிறவர் தான் 1970ல இந்த வார்த்தைய மொத உருவாக்கியிருப்பாரு. ஓகேவா? 1970ல இவர் வந்து 4ஆம் அரசர். பூட்டானோட 4ஆம் அரசர்ன்னு சொல்றாங்க. ஆனா 70லயே இது வெளிய வந்துருச்சா? நடைமுறைக்கு வந்துருச்சா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஜிஎன்ஹெச் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா, 18 ஜூலை 2018ல தான் நடைமுறைக்கு மக்களுக்கு வெளிப்படையா தெரியற மாரி வருது. பட் 1970ல இருந்தே இந்த வார்த்தைய உருவாக்கி வச்சுட்டாரு. ஓகேவா? அந்த அரசர். ஜிஎன்ஹெச் எந்த நாட்டின் கொள்கை? பூட்டானோட தான். அவங்க தான் கொண்டு வந்தது. ஜிஎன்ஹெச்சோட நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களின் மொத்த மகிழ்ச்சியை உயர்த்துதல். ஜிஎன்ஹெச் முக்கிய அம்சம் ஒன்று என்ன அப்படின்னா, நிலையான சமூக பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான முடிவு. அதோட மற்றொரு அம்சம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாட்டு வளர்ச்சி, மக்களின் நலனுக்கான நிர்வாகம். இதெல்லாம் ஜிஎன்ஹெச்சோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஆட்சி என்றால் என்ன? பொதுவாவே ஆட்சினா என்ன? முடிவெடுத்தல் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துதல். 98வது கொஸ்டின். அரசாங்கம் யாருக்காக செயல்படுகிறது? மக்களுக்காக. அரசின் கொள்கைகள் யாருக்கு? பொது நலனுக்காக. அரசாங்கத்தின் முக்கிய இலக்கு மக்களின் நலனும் மகிழ்ச்சியும். இதெல்லாம் அதில் வர்ற தியரிட்டிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ இந்த லெசன் இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸையும் நீங்கள் புரிஞ்சு படிக்கும்போது அந்த மொத்த லெசனும் உங்களுக்கு இவ்வளோ தான். நீங்கள் நான் லெசனையே போய் படிக்கல மேடம்டா கூட இது போதும் உங்களுக்கு அந்த லெசனில் எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் இருக்குது. ஓகே, இவ்வளோதான் இருந்துச்சா அந்த லெசனில்? நான் 2 டேபிள் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு இது கொடுக்கணுன்றதுக்காகவே தான் அதில் விட்டுட்டேன். ஒன்று வந்து என்னென்னா, நேபாள். பூட்டானை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நேபாளில் வந்து 2006 ஏப்ரலில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். 7 கட்சிகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். எங்கன்னா காத்மண்டு, அதோட தலைநகரம் காத்மண்டுல நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல இருந்து தான் அரசர் ஞானேந்திரா அப்படிங்கிற ஒருத்தரோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் ஆட்சியை உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் அந்த லெசன்ல கொடுத்தது. ஓகேவா? காத்மண்டுல நடந்த 7 கட்சிகளின் கூட்டமைப்புன்ற ஒரு மீட்டிங்ல ஞானேந்திரா அப்படிங்கிற ராஜாவோட பதவியை பறிச்சுட்டு மக்களாட்சி நாடா அதை அறிவிச்சிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சில நாடுகளோட பார்லிமெண்ட் பேருக்கு கொடுத்துருப்பாங்க. நாடுகள், நாடாளுமன்றம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? இது வந்து அடிக்கடி மேட்ச் த ஃபாலோயிங்காவோ இல்லை டேஸாவோ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதை நான் சொல்லிடுறேன். இஸ்ரேல் நாட்டோட பார்லிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கெனசெட். அடுத்தது ஜெர்மனியோட இதுக்கு பேரு பந்தெஸ்டாக். அடுத்தது டென்மார்க்குக்கு போக்டிங். நார்வேயோட பார்லிமெண்ட் பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங். அடுத்தது அமெரிக்கானா காங்கிரஸ். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பேர், அந்த அமைச்சரவைக்கு பேர். ஜப்பான் லாஸ்டா வந்து ஜப்பான் வந்து டயட். ஓகேவா? இது இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கிற பாயிண்ட்ஸு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கம்ப்ளீட்டாக அந்த லெசன் முடிஞ்சிடும். 9th ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான ஒரு சிவிக்ஸ் லெசனு. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இஸ்ரேல் கெனசெட், அதாவது இப்போ இஸ்ரேல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கேனத்தனமாக இருக்கு இல்லையா? தேவையெல்லாம் போய் ஈரானை அட்டாக் பண்ணி வம்பிழுத்து அதுக்கு அமெரிக்காவை உள்ளே இழுத்து உலக அளவில் 3rd வேர்ல்டு வார் அளவு கொண்டு போயிட்டாங்க. அப்போ கேனத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேல் கெனசெட். ஜெர்மனி பந்தெஸ்டெக்னா பந்தயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜெர்மனினாலே நம்மளுக்கு ஹிட்லர் தான் ஞாபகம் வரும். ஹிட்லருக்கு இந்த ஜெர்மனிக்காரங்களுக்கு பந்தயம் போடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஜெர்மனினாலே பந்தயம், பந்தெஸ்டெக்.
அடுத்து டென்மார்க். டென்மார்க்னா போக்டிங். போக்டிங்க போட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் எதுக்கு போடுவாங்க? போட்டிக்கு தான் மார்க் போடுவாங்க. ஏதாவது ஒரு போட்டி நடந்தா அதுக்கு மார்க் போடுவாங்க. அப்ப 10 மார்க். 10 மார்க் வாங்குனா போட்டியில ஜெயிக்கலாம். 10க்கு 10 வாங்குனா போட்டியில ஜெயிக்கலாம். அப்படி ஏதாவது ஒண்ணு. மார்க்கையும் போட்டியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நார்வே ஸ்டார்ட்டிங். ஓகேவா? இப்ப ஒரு சில ஊருக்குள்ள, ஒரு சில கண்ட்ரிக்குள்ளலாம் நுழைஞ்சாலே ஸ்டார்ட்டிங்லயே பயங்கரமா நாறும். ஓகேவா? அப்ப அந்த மாரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்லயே நாறும். அந்த மாரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அமெரிக்கானா காங்கிரஸ் தெரியும். ஜப்பான் அப்டின்னா என்ன சொல்லலாம்? டயட். ஜாப்பனீஸ் எல்லாம் பார்த்தாலே பொதுவாவே ஸ்லிம்மா ரொம்ப அதுவும் டயட்ல வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? அந்த டயட் கான்ஷியஸ் இருக்கும் ஃபுட்டுல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கேட்கிற கொஸ்டினு. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த பிடிஎஃப்பும் சரி, இந்த லெசனுக்கான புக்கு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாம் வேணும், பிடிஎஃப் வேணும்னா, கீழ நானு லிங்க் குடுக்குறேன். அதுக்குள்ள போயி நீங்க ₹500 மட்டும் பே பண்ணிட்டு எல்லா பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கூட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா, இன்னொரு 500 பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹1000க்கு மொத்த பிடிஎஃப்பும், ஆ டெஸ்ட் பேட்சும் 1 இயருக்கு நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னாலும் அதிலேயே இருக்கும். நீங்க தேவையானத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் உங்கள அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.